கொங்குநாடு கிராமத்து கொண்டைக்கடலை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கொண்டைக்கடலை 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். வறுத்து அரைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜீரகம், சோம்பு, மிளகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பட்டை, அதுக்கப்புறமா வரமிளகாய், கசகசா, கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வறுக்கணும். இதுலேயே இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் போடுவோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா, கொங்குநாடு கிராமத்தில் இருக்கிற பேசிக் மசாலா. கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து போட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். தேங்காய் வந்து தேவையில்லை, தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அந்த வெங்காயம் வதங்குறதுக்காக. இது பெரிய வெங்காயத்தில் பண்ணிடாதீங்க. டேஸ்ட் நல்லா இருக்காது. சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மிக்சியில் போட்டுட்டு ஓரளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் தண்ணி மாதிரியும் அரைக்கலாம். ஸோ இது துவையல் மாதிரி அரைச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். குக்கரில் பண்ண போகிறோம். இதுக்கு கடுகு, சோம்பு, சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதில் பெருங்காயம், ஊற வச்ச கொண்டைக்கடலை, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தூள், உப்பு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதுலேயே வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடும் மசாலாலாம் இறங்கி. தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். இதை மூடி மீடியம் ஃப்ளேமில் 3 விசில். இதுக்கப்புறமா அரைச்சி வச்ச மசாலா வந்து போட்டுட்டு திரும்ப ஒரு 3 விசில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இது வந்து 2 டேஸ் வரைக்குமே கெட்டு போகாது. ரைஸ், இட்லி, தோசை, அதுக்கப்புறமா சப்பாத்தி, பூரியிலேருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இது வந்து மிளகெல்லாம் இருக்கனால சளி, இருமலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது.